காந்திபுரம் பேருந்து நிலையம். கடிகார நேரத்தை மென்றபடி நின்றிருந்தேன் நான். எப்பவும் 5 நிமிடம் முன்னதாகவே வந்துவிடுவாள் 19C கல்யாணி. இன்னும் அவளை காணவில்லை. அனைவரது முகமும் ஏதோ இலக்குகளை நோக்கி செல்வது போல இருந்தது. ஆம், முதல் இலக்கு பேருந்தை பிடிப்பது. அதோ வந்துவிட்டாள். தன் எண்ணை பொருத்தி கொண்டு கல்யாணி பேருந்து. இடமும் கிடைத்துவிட மகளிர் என சீட்டில் எழுதப்பட்ட சீட்டில் அமர்ந்தேன். ஆணாக இருந்தாலும் உட்கார மறுக்கவில்லை. வழித்துணைக்கு பிள்ளையாரை வேண்டி சரியான சில்லறையை நீட்டினேன் நடத்துனரிடம். சூலூர் 1 என்றேன். எல்லாரும் சில்லறை கொடுத்தா நான் எதுக்கு கத்தப்போறேன்? எவையா பீடி குடிச்சிட்டு ஏறினது அறிவுங்கிறதே இருக்கிறதில்ல. பக்கத்தில் இருந்த கடாமீசை பெரியவர் கூற அனைவரிடமும் அறிமுகப்படுத்தி கொண்டார் அவர். செய்தி தெரியுமா? பாகிஸ்தானில் குழந்தைகளை சுட்டே கொன்னுறானுங்க படுபாவிங்க. கையில் கட்ட முளைக்க மில்லுக்கு போகும் பெண் தன் சகாவிடம் கூற, கடவுளே, மறுபடியும் கடாமீச. அவங்கள அப்பவே பாகிஸ்தான் மிலிட்ரி கொன்னுருச்சு, எங்கே போய் கட்ட முளைக்கும் என எகத்தாளமாய் இன்னொருவர் சொல்லினார். எதுவுமே பேசாமலே நான். இவ்வளவும் நடந்து கொண்டிருக்க பேருந்து பீளமேட்டை தாண்டியது. மாநிறம், செம்பட்டை கூந்தல், லட்சணமில்லா கர்ப்பிணி பெண்ணுறுத்தி பேருந்தில் ஏறினாள். மெதுவாய் என் இருக்கை அருகில் நின்றாள். எழுந்து இடம் தர மனமில்லை. ஏன் என மனம் நினைத்தது. அவள் அழகாய் இல்லாததாலா? அவளிடம் உடை சரியில்லை என்பதாலா? இல்லை திருமணம் அடைந்தவள் என்பதாலா? கர்ப்பிணிதானே, ஏன் இரக்கம் இல்லாமல் போனது? பெண் இருக்கையில்தான் அமர்ந்திருக்கிறேன், ஏன் அவளுக்கு இடம் தரவில்லை? படித்த நான் பண்பில்லாமல் ஏன் மாறினேன்? மனிதாபிமானம் இல்லாத மனிதனா நான்? இல்லை என மனம் உறுத்த உட்காருங்க என எழுந்தேன். நான் இறங்கும் இடம் வந்துருச்சுங்க என சிரித்தபடி நகர்ந்தால் மனிதாபிமானம் மற்ற என்னை பார்த்து கடவுள் சிரித்தது போல இருந்தது. மனசாட்சியை எண்ணியவன் மனிதனெனில் மனசாட்சியை உணர வைத்த அவள் கடவுள். ஆம், காட்டிவிட்டாள் கடவுளை.